இந்த சிட்டியில் மொத்தம் 2 பேர், அவனுக்கு மட்டும்தான் கிங்கு. ஒருத்தவன் தாமஸ், இன்னொருத்தவன் ரங்கா. இந்த சிட்டியில் நடக்கிற போத் இல்லீகல் அண்ட் லீகல் பிஸ்னஸ் எல்லாத்தையும் இவனுங்க பங்கு உண்டு. அடித்தடி, ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து, ப்ராஸ்டியூஷன், ஸ்மக்லிங், ட்ரக்ஸ், இன்னும் பல பிஸ்னஸ்ஸு. ஆனால் ஒன்று, இந்த ரங்காவும் தாமஸும் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஒத்துமையாக தான் இருப்பாங்க. ரங்காவுக்கு 2 தம்பி ட்வின்ஸு, ஒருத்தவன் அகிலன், இன்னொருத்தவன் அன்பு. தாமஸுக்கு ஒரு தம்பி பேர் ஜானு, ஒரு தங்கச்சி பேர் சோஃபியா. நிமிஷம் நிறுத்து. என்னாச்சு? இல்லை, இப்போ என்னை யார்கிட்ட வேலைக்கு சேர்த்து விட போற நீ? தாமஸ். டேய், நீங்கள் வேற ஏன்டா இருக்கிற பிரச்சனை தெரியாமல் புதுசாக ஏதோ பண்ணுகிறீங்கண்ணா நீங்கள் தேவையில்லாது. ஏய் நில்லுங்க. என்னடா இவன் யாரு? என் ஃப்ரெண்டு தான். அண்ணன்ட்ட பேசினேன், அண்ணன் தான் வர சொன்னார். அண்ணன் வேலையாக இருக்கிறாரு. டேய், அவன் நான் தான் வர சொல்லு. நான் தான் சொன்னேன்ல, அண்ணன் தான் வர சொன்னாரு. நான் தான் 1000 வாட்டி சொல்லியிருக்கேன். சொன்னதை மட்டும் செய்யுங்கன்னு. கஸ்டம்ஸில் வேற பிரச்சனை பண்ணிட்டு வந்துருக்கீங்க. இப்போ சரக்கு இறக்கணும்னா அது தேவையில்லாத இப்போ ஒரு பிரச்சனை ஆகும் நமக்கு. அவன்கிட்ட வந்து காலில் வந்து கப்பம் கட்ட சொல்றியா என்ன மோனே? டேய் அண்ணா, நான் தான் சொன்னல என் ஃப்ரெண்டு. டேய், இப்போ என்ன உனக்கு வேலைக்கு சார் நான் வந்தேண்ணா? டேய், நீ எங்கே போனாலும் கூட போட ஹேண்டில் பண்ணிக்கண்ணா, போங்கடா. டேய் தண்டபாணி, தலை வலிக்குதுடா எனக்கு. ஏன்டா ஸ்கூல் பசங்க மாதிரி அடிச்சுக்கிறீங்க? இதெல்லாம் தேவையாடா நமக்கு? அண்ணா, அடுத்து பாப்பா பார்ட்டி சார் இருக்கும் போது. டேய் இருடா, நான் அப்புறம் கால் பண்ணிட்டா. வா, உனக்கு ஒருத்தனை இன்ட்ரோ பண்ணுறேன். டேய் வாங்கடா, உள்ளே வாங்க. உட்காருங்க. அப்புறம் தேவா, எப்படி இருக்க? நமக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். இவன் என் ஃப்ரெண்டு. ஹாய் ப்ரோ. அப்புறம் பாஸ்போர்ட் கை மாற்றுறதுக்கு இன்னொரு ஆள் கிடச்சாச்சு. ஆமாம். ஆமாம் ப்ரோ, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? அது சமூக சேவை செஞ்சுட்டு இருக்கோம் ப்ரோ. அப்படின்னா? அவன் ப்ராஸ்டியூஷனை தாண்டா அப்படி சொல்கிறான். ஓ ஓகே ப்ரோ. அதில் தான் ப்ரோ ரிஸ்க்கு கம்மியாக இருக்குது. சரி, கேட்கணும்னு நினச்சேன். அண்ணையா ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. கிங் மேக்கர். என்னடா சொல்கிற? கிங் மேக்கர் ஊருக்குள்ளே வந்திருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. யார் அந்த கிங் மேக்கரு? கிங் மேக்கர் அவனை யாரும் பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கோம். அவன் ஒரு அரக்கன். அவன் 17 வயசுல அவனோட சம்பவத்தை பண்ணான். 1 வருஷம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்தான். அவன் ரிலீஸ் ஆன உடனே அவன் யாருக்காக அந்த சம்பவத்தை பண்ணானோ அந்த ஆளே வந்து அவனை கூட சேர்த்துக்கிட்டாரு. அந்த ஆளோட பேர் தான் கண்ணன். கண்ணனோட போத் லீகல் அண்ட் இல்லீகல் எல்லா பிஸ்னஸ்க்கும் மாஸ்டர் மைண்டான அந்த 17 வயசு பையன், தட் மீன்ஸ் த கிங் மேக்கர். அந்த கிங் மேக்கர் பல ஊரில் பல சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான். அப்படி அவன் நம்ம ஊரில் உருவாக்கின அந்த சாம்ராஜ்யம் தான் தாமஸ், அப்புறம் ரங்கா. இந்த கிங்ஸ் எல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்க பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை கிங் மேக்கருக்கு டேக்ஸாக கட்டணும். ஆனால் ரங்காவும் தாமஸும் 2 வருஷமாக டேக்ஸ் கட்டலை. ஏன்? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டில் கண்ணை செத்துட்டான். அவன் கூடவே சேர்ந்து கிங் மேக்கரும் செத்துட்டான்னு ஒரு கூட்டம் நம்பிட்டு இருந்துச்சு. இன்னொரு கூட்டம் அது உண்மை இல்லை அப்படின்னு நம்பிட்டு இருந்துச்சு. இந்த நியூஸ் வெளில வரவும் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. ஏய், மீட்டிங் வரல? நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசியிருக்கேன். பாடா. எப்போ பார்த்தாலும் காய்ச்சலாகவே சுத்துறா. எதுக்கு இந்த மீட்டிங்கு? கிங் மேக்கரும் கண்ணனும் ஒரு பிளாஸ்ட்ல செத்துட்டதா நியூஸ் வந்திருக்கு. அதுக்கு இத்தனை வருஷம் அப்படி ஒருத்தன் இருந்தான், அதனால அவனுக்கு டேக்ஸ் கட்டணும். இப்போ அப்படி ஒருத்தன் இருக்கானா இல்லையானே தெரில. இப்போ எதுக்கு அவனுக்கு காசு கொட்டி ஆடணும்? சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் கிங் மேக்கர் இருக்கானா சித்திரானா கூட தெரியல. ஒரு வேளை அவன் சித்திருந்தானா நீ சொல்கிறது பண்ணலாம் ஓகே, ஆனால் அதே அவன் மட்டும் உயிரோடு இருந்தானா நம்ம யாராலுமே உயிரோடு இருக்க முடியாது. ஏய், அந்த கிங் மேக்கர் என்ன பெரிய பருப்பாடா?
அவன் உயிரோட இருந்தானா என்னப்பா நம்மகிட்ட ஆளுங்களா? தைரியமாக பண்ணுங்கடா, பார்த்துக்கலாம். இப்படி சொல்ல வரலண்ணா. நீ கிங் மேக்கரை பார்த்துருக்கியாடா? சொல்லுங்கடா, கிங் மேக்கரை பார்த்துருக்கீங்களா? இல்லைண்ணா. ஏன் தாமஸ், நீ பார்த்துருக்கியா என்ன? கிங் மேக்கரை நானும் பார்த்ததில்ல. சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் நானும் இருந்தேன். அப்போ ஒரு நிழலை பார்த்தேன். ஒரு 17 வயசு பையனோட நிழல். ஒரு 17 வயசு பையனோட நிழல் என்னை இவ்வளோ நாள் மிரட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் தான்டா கிங் மேக்கரு. தாமஸ், பில்டப்லாம் நல்லா தான் இருக்குது. பிரச்சனைன்னு வந்தால் பார்த்துக்கலாம், பண்ணுங்க. ஏண்ணா உங்களுக்கு பயமா இருக்கா? ஏய், யார்கிட்ட பேசுறது தெரிஞ்சா பேசுறியா? அதாவது நெருப்பில் கை வைக்கிற வரைக்கும் விளையாட்டாக தான் இருக்கும். ஆனால் வச்சு பார்த்தா தான் தெரியும் சூடு நான். சரி பண்ணுங்க, பார்த்துக்கலாம். வாடாடி. ஒருவேளை கிங் மேக்கர் உயிரோட இருந்தா என்ன ஆகும்? தனியாக வருவான். அவன் வந்துட்டா நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ஆட்டம் முடிஞ்சிடும். ஏன் அப்படி? வார்னா படையோட வருவான், ரிவெஞ்ச்னா தனியாக தான் வருவான். ஹிஸ் ரிவெஞ்ச் இஸ் ஹிஸ் பர்சன். அப்புறம் இன்னைக்கு என்னடா வேலை? வழக்கம் போல தான்டா. ஏய், விஷயம் தெரியுமாடா? என்னாச்சு சொல்லுடா. தாமஸ் தங்கச்சியை ரங்காவோட தம்பி ரேப் பண்ணி கொண்டுட்டான். என்னடா சொல்ற? ஆமாடா, அங்கே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஹலோ தாமஸ், புரியுதுடா. நடக்கக்கூடாத ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு. அது எதுக்கு பிடிச்சும் ஈடுகட்ட முடியாது. உன்னோட சைடில் பெரிய லாஸு எனக்கு புரியுது. என் தம்பியை மட்டும் விட்டுடு, என்ன ஆனாலும் அதுக்கு நான் பண்ணுறேன். என்ன உன் தம்பி உயிருக்கு பேரம் பேசுறியா? எனக்கு என்ன வேணும் தான்டா கேட்ட. ஒரு 48 மணி நேரம் எனக்கு தேவையானதை நானே எடுத்துக்கிறேன்டா. உன் தம்பி உயிர் எடுத்துக்கிறேன்டா. அவசரப்படாத தாமஸ். பைடா. என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? டேய், ரங்கன் தம்பி தலை எடுத்துன்னு வரவனுக்கு அவன் வாழ்க்கையில எதிர்பார்க்காத எல்லாத்தையும் கொடுக்குறேன்டா. ஏன்டா அந்த பொண்ணை ரேப் பண்ணது பத்தாம அந்த பொண்ணை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எரிச்சு கொலை பண்ணி வச்சிருக்கிற? அவ்வளவு போதையாடா உனக்கு? நான் எதுவும் பண்ணலண்ணா. அடி, என்கிட்ட அடி வாங்கி செத்துருவ போல இருக்கு. போ, அங்க ஒருத்தைய வச்சிருக்கல, அவங்க போய் கடை அவன் கண்ணில் படாம போ. அப்போ அகில எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. ரங்கா அவனை எங்கேயோ ஒளிய வச்சிட்டான். டேய், ஏன்டா இந்த வேண்டாத வேலை உனக்கு? டேய், இது எனக்கு எப்படி ஆச்சுன்னே தெரிலடா. சரி, நடந்தது நடந்து போச்சு. நீ கொஞ்சம் சேஃபாக இருக்க பாருண்ணா. மற்றெல்லாம் அண்ணன் பார்த்துப்பார். யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அகிலன் இப்போ அவன் கீப் வீட்டில் தான் இருக்கிறான். அவன் கீப்பு ஒரு காலத்தில் என்னோட ப்ரைம் ப்ராஸ்டியூட். இப்போது அவன் அந்த வீட்டில் தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நேற்றே எனக்கு மெசேஜ் பண்ணிடுச்சு. அப்போ ஒன்று பண்ணு, இதை தாமஸ் அண்ணன்ட்ட சொல்லி நல்ல பேர் வாங்கிடு. ஏய், ஏன்டா? இல்லை, அதெல்லாம் சரி வராது, நீ சும்மா இரு. கரெக்டு. ஒருவேளை நமக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா? இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. அவனை நம்மளே தூக்கலான்னு சொல்ல வரேன். ஏய், என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? அறிவு இருக்கா? எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் தெரியுமா? கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா போதும், கேங் வர கூட மாற வாய்ப்பு இருக்குது. நல்லா யோசிச்சுப்பார். இன்னும் எத்தனை நாளைக்கு பாஸ்போர்ட் மாற்றுறது, ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது, இந்த மாதிரி சில்லற வேலையாக பார்த்துன்னு இருக்க போகிறோம். இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம், நம்ம ரேஞ்சே வேறு. நல்லா யோசிச்சு பேசு. யோசிச்சு பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா? வந்தா மலை,
போனால் பார்த்துக்கலாம். இப்போ என்ன கிட்னாப் தானே பண்ண போகிறீங்க, அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் நான் தரேன். ஆனால் இறங்கி செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் வேறு போய் அனுப்புவேன். ஓகேவா? எனக்கு ஓகே தான். நந்தாவுக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு சொன்ன இன்ஃபர்மேஷன் படி அகிலன் எப்பயுமே அந்த வீட்டில் தான் இருக்கான். ஆனால் காலையில் 9 மணிக்கு ஒரு வாட்டி டீ குடிக்க வெளில போகிறான். அதே மாதிரி சாயந்தரம் 5:30 மணிக்கு ஒரு வாட்டி போகிறான். நம்ம அவனை தூக்கணுன்னா சாயந்தரம் 5:30 மணிக்கு அவன் டீ குடிக்க போகும்போது தான் தூக்கணும். சொல்றா. ஏய், அந்த அகிலம் வந்துட்டானான்னு கரெக்டாக பார்த்துனேரு, வந்தோடனே கரெக்டாக சொல்லு. ஆனா என்ன வரலடா அவன். ஒரு நிமிஷம் இரு. அவன் வந்துட்டான்டா. சொல்றா, நான் அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ கொஞ்ச நேரத்தில் அவன் வண்டி பஞ்சர் ஆகும், ஆனதும் சொல்லு. சரி, ஓகேடா. அவன் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா, நின்ட்டான்டா இங்க அவன். போகலாம். டேய், உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாமல் பண்ணீங்களா? கிட்னாப் தானடா பண்ண போகிறேன்னு சொன்னீங்க, கொலை பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க. இப்போ நான் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னு தெரிஞ்சா எனக்கு என்ன பண்ணுவானுங்க? எனக்கு பயமாக இருக்குது. என்ன நினச்சிருக்கீங்க எல்லாரும்? அம்மா கத்திக்கிட்டே இல்லாமல் போய்ட்டு தாமஸ்ட்ட மீட்டிங் ஏற்பாடு பண்ணு போ. ஏய், யாரா நீங்க? எங்களால இவ்வளோ பண்ணி அவனுங்களை போட முடியல, நீங்க அப்புறம் அசால்ட்டா போட்டு வந்துட்டீங்க. ஷார்ப்பு தான்டா நீங்க. எப்படியோ நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சிட்டோம்லண்ணா. சொல்லுங்கள், எங்களுக்கு என்ன தேவை போகிறீங்க? ஏய், என்ன சப்ப மேட்டரை பண்ணிட்டு வந்துருக்குற? எவ்வளோ பெரிய காரியம், கேள்றா. என்ன வேணாலும் கேள்றா, நான் தரேன்டா. ரங்காவோட இடம் எனக்கு வேணும். சரிதான்டா தம்பி, ஆனால் ரங்கா இடத்துல தான் ரங்கா இருக்கிறானே, நீ எப்படி உட்காருவ? ரங்காவோட தலையை நான் எடுத்துகிட்டு வரேன். அவன் இடத்த எனக்கு தெரியா? எனக்கு தெரியும். அவன் மற்ற ரவுடிங்க மாதிரி அடியாளுங்களை கூட வச்சிருக்கிறவன் இல்லை, அவன் மொத்த சொந்தக்காரங்களையும் அடியாளுங்களாக கூட வச்சிருக்கிறவன்னு. அவனில் விலை கொடுத்து வாங்க முடியாது. அவன் மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிக்கிறேன், மொத்தமாக அழிச்சிட்டு வந்து நிற்கிறேன். நீ ஊன்னு மட்டும் சொல்லுண்ணா, மிச்சம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சர்ரா, நீ ரங்கனை போட்டுரு. அவன் தம்பி இருக்கான்ல, அவனையும் போட்டுரு. போட்டுட்டு நீ வா, எடுத்த உனக்கே கொடுத்துட்றேன். அப்போ சரிண்ணா, நான் அவனுங்க தலையோட வரேன். என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? உர்ரா, பண்ணிட்டோம். வந்தா மலை, போனால் அதில் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன பண்ணுவேன்லாம் தெரியாது. அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த நாயை அடிச்சு இங்கே கூட்டுன்னு வர, அவ்வளோதான். உனக்கு புரியுதா? இன்னைக்கு சாயந்தரம் உங்களை தூக்குறதுக்காக போட்டு வச்சுருக்கிற ஸ்கெட்சை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சூர்யா என்ன வர சொல்லியிருக்கான். நானும் போகிறேன். கரெக்டான டைம் பார்த்து அவனை தூக்குறேன். தூக்கிட்டு வந்து உன் கண்ணு நிப்பாட்டுறேன்.
சபா என்னடா சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா? ஏய் ஒன்றை தாண்டா கேட்கு. ஏய் அடிச்சு சாவடிக்கடா அவனை. டேய் நல்லா பாட்டா போடுறா, அவனை அடிச்சு சாவடிக்கிறத என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அண்ணா என்னடா? ஒன்றும் இல்லை, உன் தம்பி அறுத்து கொண்டவனை நீ அடிச்சு கொள்றது தானே கரெக்டு. டேய் அவனை விட்டு எல்லாம் வெளியே போங்கடா. டேய் நீ போய் அவனை அடிச்சு சாவடுறா. ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள். டேய் செத்த பம்பி எவ்வளோ இருந்தாலும் அடிப்பிக்க, முடிச்சு விட்றா. சொல்லலாம்ண்ணா. டேய் டேய் விடுறா. டேய் டேய் என்னடா பண்றீங்க? விடுறா. டேய் விடுறா. டேய் சான் டேய் நீ பார்த்துக்க. விடுறா. டேய் காய்டா காய்டா. காய்டா பெண்களிடம் பார்க்காத சங்கதியை கீழ்நாட்டில் பார்க்கும் பொழுது பாவாடை கட்டிக்கொண்ட பாலாடை போல் இருக்க போராடும் இந்த மனது. ஏய் மச்சான், சின்ன பூச்சரமே ஒட்டிக்கோ கட்டிக்கோ. வணக்கம்ண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம்ல. நைஸ் டு மீட் யூ. But I've been plotting, scheming in the dark. My comebacks come and leave your mark. I'm back in the game. My throne's waiting, ain't no one gonna claim. I'll take the crown. அண்ணா I'll wear it proud. My reign's far from over. I'm coming loud. The streets are mine, the city's mine. I'll take the power, I'll make it shine. My rivals அதில் அவனுக்கு 2 பேர் தலை இருக்குது. அதெல்லாம் ஓகே, ஆனால் அவன் குடும்பம் மொத்தம் அவன் அடியாளாச்சு. அவனுக்கிட்ட எப்படி தப்பு சொல்லுங்க? பில்டிங்கில் பம்ப் செட் பண்ணிட்டல. எல்லாம் செட் பண்ணியாச்சு. பேக் சைடு எஸ்கேப் ஆயிரு. சரி I'm coming loud.
அதெல்லாம் அப்படி தானே? பரவாயில்லடாடி. நானும் உங்களை என்னமோன்னு நினச்சேன். உங்ககிட்டயும் நல்லா சரக்கு இருக்குதுடா. சரிண்ணா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் பண்ணுறேன்னு சொன்னதை நான் பண்ணிட்டேன். இதை பண்ணா நீ எனக்கு தரேன்னு சொன்னது? அது ஒன்றும் அவ்வளோ சிம்பிளான விஷயம்லாம் இல்லைப்பா. அதில் நிறையா பாலிடிக்ஸ்லாம் இன்வால்வ்டு. நீ என்ன பண்ணு, போயிட்டு அடுத்த வாரம் வா, நம்ம பேசி முடிச்சிக்கலாம்ண்ணா. சரிண்ணா, வாடா. என்னமோ ஒன்று இடிக்குதுடா, ஏதோ தப்பாக இருக்கு. ஆனால் என்னன்னு தான் தெரில. நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. ரங்கா செத்துட்டான், அவங்களோட குடும்பத்தில் எல்லாரும் செத்துட்டாங்க. ஆனால் அவன் பேங்க் அக்கௌண்ட் எப்படி எம்டி ஆச்சு? அவன் வீட்டில் இருந்த நகை, பிலாங்கிங்ஸ், லிக்விட் கேஷ், கோல்ட் பிஸ்கெட் எல்லாமே காணோம். இதை யார் எடுத்திருப்பா? நம்மளை சுற்றி என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. அண்ணா, என்னடா? ரங்காவோட இடத்த சூர்யாவுக்கு தரப்புரியா? யோசிச்சுட்ருக்கேன், சொல்லு. இல்லைண்ணா, சூர்யாவை பேசாமல் போட்டுடலாண்ணே. ஏன் உனக்கு அப்படி தோணுது? இல்லைண்ணா, கிங் மேக்கர்னால ஒரு பயம் போயிட்டுருக்கு. பத்தாததுக்கு நம்ம கேங்குள்ள ஒரு போலீஸ் பை இருக்கான்னு நியூஸ் கிடச்சிருக்கு. இதுக்கு நடுவில் சூர்யா வேறு எந்த வித சப்போர்ட் இல்லாமல் வாழ்ந்து நிற்கிறாண்ணே. அதான் இடிக்குது. சரி வராதுண்ணே, பேசாமல் கொண்டுடலாம். முடிச்சிடலாம். நாளைக்கு அவனை வர சொல்லு. ஹலோ. சரி அண்ணா, சூர்யா வந்துட்டாண்ணே. But I've been plotting, scheming in the dark. My comeback's coming, leave your mark. I'm back in the game. My throne's waiting, ain't no one gonna claim. I'll take the crown, I'll wear it proud. My reign's far from over, I'm coming loud. உன்னை எதுக்கு வர சொன்னு தெரியுமா? என்ன பயத்தில் வர சொன்னீங்க அதானே? கொசுவை கொள்றது காரணம் பயம் இல்லை, புரிதா? வெட்டி வீசுடா அவனை. ஏய் வேணாண்டா, சொல்றத கேளு. கன்னை போட்டுரு. இங்க பாருடா, எவ்வளோ நாள் நம்ம பேசிக்கலாம்டா. என் தம்பிடா. தேங்க்ஸ் ஃபார் தி ஆஃபர். ஏய் செத்தாடி.
டேய் யாரா நீ? வந்த கொஞ்ச நாள்லயே எல்லாத்தையுமே முடிச்சிட்ட. அது எப்படிரா? நீ சொடக்க போட்டோடனே ஏன் ஆளுங்களா உன் பின்னாடி வராங்க? யாரா நீ? உனக்கு நான் யாருன்னு நல்லா தெரியும். யோசிச்சு பார். யாரா நீ? போலீஸாடா? போலீஸா? போலீஸா? நானா? ஒழுங்கா யோசிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணு. ஒரு 17 வயசு பையனோட நிழல் என்னை இவ்வளோ நாள் மிரட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிங் மேக்கர். That's the right answer. ம் சொல்கிறா. டேய் எங்கடா இருக்க? மீட்டிங் வரலையா? மீட்டிங்கா? என்ன மீட்டிங்கு? கிங் மேக்கர் மீட்டிங்டா. என்னது கிங் மேக்கர் மீட்டிங்கா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? அவன் கிங் மேக்கர்லாம் கிடையாது. என்னடா சொல்கிற? அவன் கிங் மேக்கரே கிடையாதா? அவன் கிங் மேக்கரும் இல்லை, மீல் மேக்கரும் இல்லை. ஏன்டா அவன் கிங் மேக்கராக இருந்தால் ஏன் ஃபஸ்ட்டு நம்ம கேங்கில் வந்து சேரணும்? ஏன் இவ்வளோ நாள் பொறுமையாக வெயிட் பண்ணி இவ்வளோ பண்ணணும்? ஒரு வேளை அகிலன் தாமஸ் தங்கச்சியை கொல்லாமல் இருந்திருந்தா இது எதுவுமே ஸ்டார்ட் ஆகியிருக்காது. அவனுக்கு ஏற்ற மாதிரி சான்ஸ் அமைஞ்சுது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டான், ரிஸ்க் எடுத்தான், அகிலனை போட்டான். அடுத்து ஒரு ஸ்கெட்சை போட்டான். அந்த ஸ்கெட்சை வச்சுட்டு ரங்கனையும் அவன் இன்னொரு தம்பி அன்பையும் போட்டான். ரங்காவை அவன் கொலை மட்டும் பண்ணலை, அவன் வீட்டில் இருந்த பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணி மொத்தத்தையும் சுட்டுட்டான். அந்த காசை வச்சு தாமஸோட அடியாளுங்க மொத்த பேரையும் வாங்கிட்டான். ஓ, அதனால தான் சூரியன் சொடக்கு போட்டோன்னே தாமஸ் வளர்ந்து அவன் பின்னாடி போனாங்களா? ஆமாம். அப்புறம் ஏன் தாமஸ் சூர்யாவை கிங் மேக்கர்னு சொல்லிட்டு செத்தான்? அதுக்கு பேர் சாவு பயம்னு சொல்லுவாங்க. சாவு போகிற பயத்திலே என்னத்தையோ உளறிட்டு செத்துட்டான். அப்போ சூர்யாவும் தாண்டா கிங் மேக்கர்னு ஒத்துக்கிட்டானே, அப்போ அது என்ன? ஒரு விதத்தில் பார்த்தா அவன் ஒரு கிங் மேக்கர் தான். அ கிங் மேக்கர் who made himself a king. அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, யூஸ் பண்ணிக்கிட்டான். became he won. வந்தான், வென்றான். But I've been plotting, scheming in the dark. My comebacks come and leave your mark. I'm back in the game. My throne's waiting, ain't no one gonna claim. I'll take the crown, I'll wear it proud. My reign's far from over, I'm coming loud.